அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைக்கு ஆரம்பமே அதிரடி, அருமையான சரவெடி. என்னடா உனக்கு நீ ஏன் புகழ்ந்துக்கிறியா அப்படின்னு கேக்குறீங்களா? நாங்க அரசியல்வாதிங்க செய்யாததையா நான் செஞ்சுட்டேன், அவங்க செய்யும் போது மட்டும் ரசிச்சு கை தட்டுறீங்க, நாம செஞ்சா மட்டும் கேள்வி கேளுங்க. ஓகே, இன்னைக்கு முதல்ல நாம பார்க்க போறது இந்தியன் 2 பட விமர்சனம். நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, சார் இதை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு. அதே சமயத்துல பயந்துராதீங்க, ஐயா இவன் என்ன சினிமா விமர்சனம் அப்படின்ட்டு இதையே ஜவ்வா இழுக்க போறானே அப்படின்னு. நச்சுன்னு எப்படி அந்த இந்தியன் தாத்தா வந்து அப்படி 2 விரலை ஆட்டின உடனே அந்த மாதிரி 2 வரி இல்ல ஒரே வரியில சுருக்கமா, அதே சமயத்துல விலாவாரியான விமர்சனம். அது எப்படின்னு கேக்குறீங்களா? இதோ பாருங்களேன். இந்தியன் 2 படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகிம்சை, உயிர்களை கொல்லாமை, அன்புடைமை, இந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து கூறி சமுதாயத்தை திருத்துவதற்காக தனது வாழ்நாளையே தியாகம் செய்த ஒரு கதாநாயகனாக ஒசாமா பின் லாடன் நடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இந்தியன் 2. போதுமா? உடனே சில அறிவு கொழுந்துகள் கச்சகட்டின்னு வருவாங்க, நாங்க சினிமாவை சினிமாவா பாருங்க அப்படின்னு. உலக்க கொழுந்துகள்லாம் அப்படி கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இது சினிமா கிடையாது. இது என்ன ஒரு கலைப்படைப்பு அப்படிதான் நினைச்சு எடுத்திருக்காங்களா? சமுதாயத்தை திருத்த போறோம், நாட்டை திருத்த போறோம். அதுல ஒருத்தர் உட்காந்து பாக்குறாரு, எவனும் மாறலையே கம்பேக் இந்தியன் அப்படின்னு. வெக்கமா இல்ல இது? அது யார் பக்கத்துல உட்காந்துக்கின்னு பாடுறாரு? இவரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பேசுறாரு, வேணும்னா நீங்க கூட போய் ரைடு விடலாம். யாருடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிச்ச படத்துல நடிச்சாரோ இவர் போட்டு கொடுக்குறாரு. என்கிட்ட வாங்கின பணம் சரியா வந்திருக்கா, அதை நான் வந்து பார்த்துதான் வாங்கினேன், அதுக்கு நான் வரி கட்டினேன் அப்படின்னா இதுவே ஒரு அப்பட்டமான பொய். இப்போ நாம போய் ஒரு வீட்டுல கூலி வேலை செய்யறோம், இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னா அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணம் என்ன அவங்க நேர்மையா சம்பாதிச்சு உழைச்சி கொண்டு வந்த பணமா இல்ல கருப்பு பணமா அப்படின்னு நாம எப்படிங்க செக் பண்ண முடியும்? ஆனா இந்த அறிவு ஜீவி இப்படித்தான் அன்னைக்கு உளறிச்சு, இதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒத்தனுக்கும் அன்னைக்கு யோசனை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சொல்லுங்க, படத்தை படமா அவங்க பார்த்தாங்கன்னா நானும் பார்த்திருப்பேன். ஆனா அவங்க அப்படி பார்க்கலையே. சமுதாயத்தை திருத்துற கருவியா இவங்க தான் வந்து அந்த சமுதாயத்தை திருத்த போறாங்களாம். வேலைக்கண்ணைகளா பண்றதெல்லாம் திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் பண்ணி போட்டு நான் ஓடலை ஒழிக்கிறேன் அப்படின்னு வேஷம் போட்டு கதவு திறந்திருக்கிறது அப்படின்னு அன்னைக்கு எல்லாரையும் போக சொல்லிவிட்டு இன்னைக்கு அவரே அந்த கதவுக்குள்ள பூந்துக்கின்னு, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் நான் ஓடலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு? அது சரி, இதெல்லாம் பார்த்தா காசு வருமா அப்படின்னு கேக்குறீங்களா? கரெக்ட். இதுல இதே உலக நாயகன் ஒரு தடவை இந்த கோடீஸ்வரன் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், அதுல கலந்துக்கின்னு ஒரு கவிதை பாடுறாரு. அதை வேற கூடி இருந்தவங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அந்த கவிதையை கேட்டு. அந்த கவிதைக்கு அவர் வச்சிருந்த பெயர் வந்து பி எள்ளும் தாயம்மா. அந்த கவிதையோட தொடர்ச்சியை நான் இப்ப முடிக்கிறேன். பி எள்ளும் தாயம்மா, அது வேற வாயம்மா, இது நார வாயம்மா, பணத்துக்காக எதையும் செய்யும் பேயம்மா, நீ கொஞ்சம் மன்னிச்சுக்கம்மா. சரி, இந்த விமர்சனம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியன் 2 படத்துக்கு. இதுக்கு மேல இதை கழுவி ஊத்துறதுக்கு எதுவும் இல்லை. ரைட். அடுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகின்ற அண்ணன் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கொலை முயற்சி. இதுல பாத்தீங்கன்னா அது காதை உரசி சென்றது, தெய்வாதீனமாக உயிர் தப்பினார். இதுல ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் இன்னும் சில செய்திகள்லாம் என்ன கூறுகின்றன அப்படின்னா, இல்லைங்க காது மட்டும் இல்லைங்க, அவருடைய மார்பிலும் ஒரு குண்டு தாக்கி இருக்கின்றது. ஆனா அவர் சமீப காலமா புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால தப்பி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிய வரல. இனிமே தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாக்குதல் வந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. உலக அளவில் ஒரு பெரிய அதிர்வலையை எழுப்பி இருக்கின்றது. ஏன்னா ஏற்கனவே ஜப்பான்ல, ஸ்லோவாக்கியால அப்படின்னு தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி அட்டம்ப்ஸை பார்த்துட்டு வரோம். இதற்கெல்லாம் பின்னாடி இருப்பவர்கள் யார், இதுக்கு பின்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஆராயப்பட வேண்டிய விஷயங்கள். அண்ணன் ட்ரம்ப் மறுபடியும் ஜனாதிபதி ஆனால் நிச்சயமா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம். ஆனா அதுக்குள்ள பாருங்க, ஒரு சில பேர் வந்து சரி இந்தியா மட்டும் இல்ல, அமெரிக்காவிலையும் கேவலமான ஜந்துக்கள் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? இங்க வந்து மோடி அவர்களை பத்தி அப்படியே ஆத்தோட போயிடக்கூடாதா அப்படின்னு போட்ட ஜென்மங்கள்லாம் இங்க இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கால பாருங்க, ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்ல, ஆஹா இப்படி மிஸ் பண்ணிட்டாரு, இப்படியெல்லாம் சில பேர் ஆதங்கத்தை கொட்டி இருக்காங்க. என்ன மாதிரியான மென்டாலிட்டியில இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல.
உங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா அப்போ எதிரிய காலை உடைச்சு ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கிறது தான் சரியான வழின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லப்போனா இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாமே த சோ கால்ட் லெஃப்ட் லிபரல். அதுக்கு தான் நான் சொன்னேன் லெஃப்ட்ல லிபரல் அப்படின்றதே கிடையாது. இட்ஸ் அன் ஆக்சிமோரான் அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது ட்ரம்ப்பே வந்து நடத்திய நாடகம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுல முன்னாள் அதிபர் ஒபாமா அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல பாருங்க, ரொம்ப சோகா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன நடந்தது அப்படின்னு சரியான தகவல்கள் வரல அப்படின்றாரு. அப்படியா? அவங்க நாட்டுல நடந்த விஷயம் டிவியில லைவா ரிலே போயிட்டு இருக்குது. அதுவே வந்து முழு தகவல் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியலையா? ஆனா இந்தியால வந்து மைனாரிட்டிகள் ஒடுக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு அங்க உக்காந்துக்கினே கண்டுபிடிச்சிட்டாராம். நல்லா இருக்குல்ல இவருடைய லாஜிக். இவர் வந்து எப்படியாவது அதாவது பைடன் அவர்களுடைய அந்த 4 வருஷ காலமும் ஒபாமா தான் நிழல் அதிபரா இருந்தாருங்க. பல மீட்டிங்ல பாருங்க. ஒபாமா வந்து நின்னுன்றுவாரு. வரவங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவர் வந்து ஏதோ கீ கொடுத்த பொம்மை, அந்த கீ குறைஞ்சு போச்சுன்னா அப்படியே தள்ளாடும் பாருங்க. அந்த மாதிரி பக்கத்துல வந்து நின்றுட்டு இருப்பாரு. நிறைய நிகழ்ச்சிகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி மிஷேல் அவங்கள வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா நிறுத்த வைக்கலான்னு வேற சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பதவி அதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு அந்த அளவுக்கு அது மேல அப்படி ஒரு ஆசை. இவர் வந்து உலகத்துக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா பாருங்க பதவிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு. அப்படி என்ன இவர் அமைதிக்காக சாதிச்சிட்டார் அப்படின்னு கேட்டு பாருங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. எங்க இருந்தாவது அமெரிக்க படைகளை வித்ட்ரா பண்ணாரா? இல்ல 2 எதிரி நாடுகளுக்கு இடையா இப்போ அந்த இஸ்ரேல், அரபு நாடுகளுக்கு இடையே ஒரு நட்புறவை ஏற்படுத்தினார் இல்லையா ட்ரம்ப்? அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா? ஒண்ணும் கிடையாது. அவர் பதவியில வந்து உட்கார்ந்ததே அமைதிக்கு அவர் பெரிய சேவை அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. இதுதான் நோபல் பரிசுடைய லட்சணம், அமெரிக்காவுடைய லட்சணம். சரி, இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட். தேர்தலுக்கு வந்து நிறைய நாள் இருக்கின்றது. பார்ப்போம் இன்னும் என்னவெல்லாம் நடக்கின்றது அப்படின்னு. அடுத்தது இங்க தமிழகத்துல நடந்த ஒரு என்கவுண்டர். திருவேங்கடம் இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களது படுகொலையில் சம்பந்தப்பட்டவராக கைது செய்யப்பட்டார். அவரா சரணடைஞ்ச பிறகு கைது பண்ணாங்களா? இல்ல போலீஸா கைது பண்ணாங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஆனா அண்ணன் திருமா அவர்கள் வந்து சரணடைந்தவர் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாருங்க. சரி, அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம். அவரை என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அதிகாலையில கொண்டு போகும்போது அவர் வந்து ஆயுதங்களால் தாக்க முற்பட்டார். அதனால என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்னு செய்தி வந்திருக்கின்றது. இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களாகட்டும், இல்ல எடப்பாடி அவர்களாகட்டும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சீமான் அவர்களும் வந்து இது குறித்து சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றார். எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த பேட்டியில ரொம்ப அழகா கேட்கிறார். அதாவது இந்த மாதிரி கைதிகளை, அதுவும் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் அவங்கள கொண்டு போகும்போது கைகளை விலங்கு இருக்கணும் அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கச்சு எப்படி இவங்களை வந்து இந்த மாதிரி கூட்டு போனாங்க? அடுத்தது இந்த ஆயுதங்கள்லாம் எங்கோ வச்சுக்கிறோம், அதை காமிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் கூட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கச்ச பிரிகாஷன் எடுத்திருக்க வேணாமா? இதுதான் வந்து எல்லாரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ இந்த என்கவுண்டர் நிஜமா இல்ல போலியா? அந்த கேள்விக்குள்ள நான் போக விரும்பல. நிஜமாகவே அவர் வந்து தப்பியோட முயற்சித்து இல்ல வந்து காவல்துறையினர் தாக்க முயற்சித்தார். அதனால தற்காப்புக்காக இந்த என்கவுண்டர் நடந்தது அப்படின்னு கூட வச்சுக்கங்க. ஆனா ஏற்கனவே வந்து திருமா அவர்கள் கூட்டணி கட்சியில இருக்க திருமா அவர்களே வந்து இவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்தும் சிபிஐ விசாரணை வேணும் கேக்குறாங்க. ஆனா தமிழக அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் கரெக்டா கேக்குறாரு. சரண்டர் ஆனவர் எப்படிங்க தப்பிச்சு போவாரு அப்படின்றாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அப்போ இந்த ஒரு என்கவுண்டர் நிஜமாகவே தற்காப்புக்காக போலீஸ் சுட்டு இருந்தாலும் மக்கள் மனசுல அந்த சந்தேகத்தை இன்னும் பெருசாக்குதா இல்லையா? அப்போ இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸா காவல்துறை நடந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அப்ப உடனே எல்லாம் சொல்லுவாங்க அது பாத்தீங்களா, இதுக்காகத்தான் நாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம். எதையோ மூடி மறைக்க பார்க்கின்றார்கள். போதாக்குறைக்கு இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்றாங்க. ஏங்க அவர் படுகொலை செய்யப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு தான் அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சுதா? அது என்ன நீ என்கவுண்டர் நடக்கும்போது மட்டும் இந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்றாங்க? இதுவும் சந்தேகத்தை எழுப்புகின்ற விஷயமா இல்லையா? என்னதான் வந்து நீங்க நேர்மையா, நியாயமா நடந்துக்கினாலுமே, அந்த மாதிரி நடந்துக்கிறோன்றது எல்லாருக்கும் தெரியணும். சந்தேகத்தை உருவாக்குற மாதிரி செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா, அது உண்மையாகவே இருந்தாலும், அதுக்கு எந்த விதமான வேல்யூவும் இருக்காது. இத காவல்துறை உணர வேண்டும். சரி விடுங்க.
கோர்ட்டுக்கு யாராவது போயிட்டு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு உத்தரவு வாங்கிட்டு வராங்களா அப்படின்னு பார்ப்போம். இது நடுவுல சபாநாயகர் அப்பாவு அவர் என்ன சொல்லியிருக்காரு, சட்டம் ஒழுங்கு தனிப்பட்ட முறையில் நடைபெறும் சம்பவங்களை பெரிதுபடுத்த கூடாது. எனக்கு ஒண்ணு புரியல. இந்த பேட்டியில அவர் இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. பத்திரிகைக்காரங்களாம் பாதுகாப்பா இருக்காங்க, நாமெல்லாம் பாதுகாப்பா இருக்கோம், நான் பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஐயா, நீங்க சபாநாயகர், நீங்க எங்க போனாலும் காவல்துறை பாதுகாப்பு இல்லாம இருக்குமா? அதனால நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க அப்படின்றத யான்ஸ்டிக்கா வச்சு தமிழகம் பாதுகாப்பாக இருக்கின்றதா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது சரியான ஆர்கியுமெண்ட் கிடையாது. ஆனா இது சொன்னீங்க பாருங்க, தனிப்பட்ட முறையில் நடைபெறும் சம்பவங்களை பெரிதுபடுத்தக் கூடாது அப்படின்னு. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சினுக்கிறாங்க திமுக தலைவர்கள்லாம். அப்ப என்ன, இந்த ஆம்ஸ்டாங் அவர்களது படுகொலை அப்படின்றது தனிப்பட்ட முறையில் நடந்த சம்பவம், அதனால அதை பெருசுப்படுத்தக்கூடாது, அப்படியே விட்டுருங்க அப்படின்றாரா? எப்படிங்க? ஒரு கொலை அப்படின்றது ஒரு கொடூரமான செயல் இல்லையா? எந்த காரணத்துக்காக நடந்தாலும் கொலைன்றது ஒரு கொடூரம் தானேங்க. அவங்களது குடும்பம், குழந்தை குட்டி இவங்கெல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க, காலத்துக்கும் அந்த வேதனையோட இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? என்ன பதவி அப்படின்னு வந்தாச்சுன்னா, அது அந்த கொலைப்பா, இது இந்த கொலைப்பா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது, அப்படிதான் பேசுவாங்களா எல்லாரும்? இன்சென்சிட்டிவ் ஸ்பீச். திமுக தலைவர்கள் நிறைய பேர் இப்ப இந்த மாதிரி தான் இருக்காங்க. மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத பத்தி இவங்க யாரும் யோசிக்கிறது கிடையாது. அதை பத்தி கேர் பண்றது கிடையாது. நாங்க பதவியில இருக்கோம், நாங்க என்ன செஞ்சாலும் இந்த ஜனங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை இப்ப விக்கிரவாண்டியில அமோகமா ஜெயிக்கலையா? அதனால நாம என்ன ஒண்ணா பேசலாம், என்ன ஒண்ணா செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு காலத்துல இப்படித்தான் இருந்தாங்க அப்படின்றத சபாநாயகர் அவர்கள் மட்டும் இல்ல, திமுகவில் இருக்க எல்லாரும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்ததாக இடைத்தேர்தல் முடிவுகள். இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான பத்திரிகைகள் இந்த புள்ளி கூட்டணிக்கு பெருத்த வெற்றி, பாஜக சரிவை சந்தித்தது அப்படி இப்படிலாம் எழுதியிருக்காங்க. டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? இந்த 13 தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தல், இதுல பாஜக ஆல்ரெடி எத்தனை தொகுதிகள்ல எம்எல்ஏக்களா இருந்து தோத்து போனாங்க அப்படின்னா தானே புள்ளி கூட்டணி அப்படியே எழுச்சி பெறுகின்றது, பாஜக தோற்கின்றது அப்படின்னு சொல்ல முடியும். இது யார் யார் வச்சிருந்த சீட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல விக்கிரவாண்டி, இங்க திமுக ஜெயிச்சிருந்த இடம் இடைத்தேர்தல்ல மறுபடியும் அவர்கள் ஜெயிக்கின்றார்கள். அதே மாதிரி பஞ்சாப்ல ஆப் கட்சி ஜெயிக்குதுங்க. பீகார்ல ஒரு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ, அவரு அங்க ரொம்ப செல்வாக்கான வலிமையான ஒருத்தருன்னு சொல்றாங்க. கட்சியிலிருந்து ராஜினாமா செஞ்சுட்டு இந்த ரெபல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நின்று ஜெயிச்சிருக்கின்றார். இங்க ராஷ்டிரிய ஜனதாதள் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதே மாதிரி ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கின்றது. அவ்வளவுதான். சோ இதுல காங்கிரஸ் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன ஒண்ணே ஒண்ணு, பாஜக தோத்துச்சு அப்படின்னு சந்தோஷப்படலாம், அவ்வளவுதான். உத்தராகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 2 தொகுதிகள் முக்கியமா அந்த பத்ரிநாத் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த தொகுதி பிஜேபியோடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. அங்கு பகுஜன் சமாஜ் கட்சி தான் செல்வாக்குடன் இருந்து வந்திருக்கின்றது. பல முறை எம்எல்ஏவாவும் இருந்திருக்காங்க. பட் இந்த தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு தொகுதியிலும் காங்கிரஸ் தக்க வைத்துக் கொண்டது. அவங்க பாஜக கிட்ட இருந்து அந்த தொகுதியை கைப்பற்றவில்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆன் த அதர் ஹேண்ட், மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வசம் இருந்த தொகுதி பாஜகவிடம் போகின்றது. இப்ப சொல்லுங்க, இது புள்ளி கூட்டணிக்கு தோல்வி இல்லையா? அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா 4 தொகுதிகள், இதுல 3 தொகுதிகள் அந்த எம்எல்ஏக்கள் பாஜகல இருந்தவங்க திரிணாமுல் காங்கிரஸ் போயிட்டாங்க. அதனால அங்கு எலெக்ஷன் நடக்குது. சோ மொத்தம் 4லயும் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்கின்றது. ஹிமாச்சல் பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா அந்த 3 தொகுதியில இண்டிபெண்டன்ட் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க, பாஜக பக்கம் வந்துட்டாங்க. அதுல 2 தொகுதியில காங்கிரஸ் ஜெயிக்குது, 1த்துல பாஜக ஜெயிக்குது. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிட்ட இருந்து காங்கிரஸ் இந்த சீட்டை பறித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏக்கள் அவங்க பாஜக பக்கம் வந்தாங்க,
தோல்வி அடைந்து விட்டார்கள். இப்ப வந்து காங்கிரஸ் அந்த தொகுதியை கைப்பற்றி இருக்கின்றது. அவ்வளவுதான். ஆல் செட் அண்ட் டன். இதுல வந்து பாஜக பெரிய அளவில் இழந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கும் எதுவும் இல்லை. அதே சமயத்துல புள்ளி கூட்டணி அப்படியே 4 கால் பாய்ச்சலில் சீறி பாய்கின்றது அப்படின்னு சொல்றதுக்கும் எதுவும் இல்லை. இன் எசன்ஸ் பாஜகவுக்கு இழப்பும் இல்லை, காங்கிரசுக்கு வெற்றியும் இல்லை. ஆனா இதனாலேயே வந்து பாஜக திருப்தி அடைய முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குங்க. இமாச்சல் பிரதேஷ்ல 4 சீட்லயும் பாஜக ஜெயித்திருக்கின்றது. அங்க காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகின்றது. அப்போ உடனடியாக நடக்கின்ற இடைத்தேர்தல்ல 3ல 2 இடத்துல பாஜகவால ஜெயிக்க முடியல அப்படின்னா, அதுவும் ஏற்கனவே ஜெயிச்சவங்க அங்க இண்டிபெண்டன்ஸ், அந்த இடத்தையே தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை பாஜகவால் அப்படின்னு சொன்னா, இப்போ பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்றது தானே தெரியுது. நேஷனல் லெவல்ல மோடி அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கு, அதனால தான் வந்து இந்த தடவை பாஜக இப்படி ஒரு 240 வந்திருக்கின்றது. மாநிலங்கள்ல செல்வாக்கை இழந்து வருகின்றது. காங்கிரஸ் மாதிரி ஆயினுக்குது பாஜக. மாநில அளவுல வலிமையான தலைவர்கள் வர வேண்டும். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லினுக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு லீடர் இருக்கணும். எப்படி யூபியில யோகி இருக்காரோ அந்த மாதிரி, அஸ்ஸாம்ல வந்து ஹிமாந்த பிஸ்வா சர்மா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி. ஆனா பாஜக என்ன பண்றாங்க, மத்திய பிரதேஷ்ல சௌஹான் நல்ல செல்வாக்கு மிக்க தலைவரா இருந்தாரு. கபால்னு அவரை தூக்கிட்டாங்க. சரி விடுங்க, அந்த முட்டெல்லாம் பார்க்கும்போது இப்ப இதுக்கு என்ன முட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. அம்பானி வீட்டு திருமண விழாவில் அமைச்சர் உதயநிதி. என்னங்க, அம்பானி, அதானி இவர்களெல்லாம் நாட்டை கொள்ளையடிக்கிறவர்கள், மக்களை சுரண்டுகிறவர்கள் அப்படின்னு பக்கத்துல இருக்க டோலர்ஸ் எல்லாம் சொல்லின்னுக்கிறாங்க. இப்ப என்னடானா அவங்க வீட்டு கல்யாணத்துல நமது அமைச்சர் போயிருக்காருன்னு சொன்னா சரி விடுங்க. உடனே சொல்லுவாங்க ரஜினிகாந்த் போலையா, ஷாருக் கான் போலையா அப்படின்வாங்க. ஏங்க அவங்க போனா நமக்கு என்னங்க வந்தது? அம்பானி அதானியை எதிர்ப்பவர்கள் அவங்க போறதுதான் நம்ம கேள்வி கேட்க போறோம். ஓ, அப்போ திமுக இப்ப அம்பானி அதானியை எதிர்ப்பது இல்லையா? காங்கிரஸ் மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறாங்களா? ஆஹா, இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. சரி சரி, அப்ப நமக்கு வேண்டியவங்க போது அவங்க கல்யாணத்துல போய் கலந்துக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது இல்லையா? தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எஸ்கேப் ஆகிறதுக்கு 2 சுலபமான வழி இருக்குதுங்க. சர்வீஸ்ல ஜாயின் பண்ணப்போ ஒருத்தர் சொன்னாரு, "இது பாருங்க தம்பி, யாருமே தப்பு பண்ணாம இருக்க முடியாது. 2டே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு, நம்ம தப்ப கண்டுபிடிப்பான் இல்லையா ஒருத்தன், அவன் என்னைக்காவது எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான். அதை நோட் பண்ணி வச்சுக்காங்க. இல்லைன்னா அந்த தப்ப ஒரு ஸ்டெப் மேலேயோ இல்ல கீழேயோ தள்ளி விடுற மாதிரி ஏதாவது வழி யோசிச்சு வச்சுக்காங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது" அப்படின்னாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டி.கே. சிவகுமார் அவர்கள், டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா, அவர் என்ன சொல்றாரு, அபிஷியல்ஸ் மிஸ்யூஸ்டு எஸ்டி ஃபண்ட்ஸ், நாட் எம்எல்ஏஸ் ஆர் மினிஸ்டர்ஸ். கடைசியாக இந்த செய்தியை பாருங்க. சேலம் காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை, திமுக கிளை செயலாளர் டிராக்டருடன் கைது. என்னங்க இதெல்லாம் ஒரு நியூஸ் போட்டுக்கிறாங்க. 11 மணிக்கு பதவி ஏற்றால் 11:05க்கு அதை அப்படியே நம்பிட்டார் போல இருக்குது அவரு. சேலம் கரூர் பக்கத்துல தானே இருக்குது. சரி விடுங்க, இதையெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்னா இன்னொரு இந்தியன், அந்த இந்தியனையே யாரையோ கொள்ளடிச்சின்னு போயிட்டாங்க போல இருக்குது, கோடி கோடியா கொடுத்து. அவர் நேரா குசராத்துக்கு போயிட்டார். இந்த சேலம்லாம் அவர் கண்ணுல தெரியாது போல இருக்குது. இவர் தான் வந்து மோற்றத்துக்காக அது என்னது ரிமோட் எல்லாம் தூக்கி போட்டு டிவி எல்லாம் ஒச்சாரு. ஒரே ஒரு டிவியை மட்டும் ஒச்சி விட்டு நல்லா கல்லா கட்டிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.